என்றும் உண்மை உரைப்போம். 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 வணக்கம். நாம் மீண்டும் உண்மை உரைப்போம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளோம். இன்று நம்மோடு ஒரு முக்கிய விருந்தினர் கலந்து கொண்டிருக்கின்றார். இவர் நம்மோடு மலேசியாவில் இருக்கக்கூடிய இந்தியர்களின் அரசியல் புரிதல் மற்றும் அரசியலில் ஈடுபாடு இதை பற்றிலாம் பேச போகிறாங்க. அவர் வேறு யாரும் இல்லை, நமக்கு நன்கு அறிமுகமான திரு ரவீந்திரன் அர்ஜுனன் அவர்கள். இவர் கோபியோ இன்டர்நேஷனல் செக்ரட்டரி ஜெனரலாக இருக்கின்றார். வணக்கம் சார். வணக்கம் பதிமன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? சிறப்பாக இருக்கும். ஸோ நம்ம நாட்டில் வந்து இப்போ அரசியல் பரபரப்பு ஏற்பட்டிருக்குது, ஸ்டேட் எலெக்ஷன்லாம் போயிட்டு இருக்குது. ஸோ இந்த காலகட்டத்தில் நாம் வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் பேச போகிறோம் இன்னைக்கு. நமக்கு அதாவது மலேசிய இந்தியர் மக்கள் மத்தியில் இந்த அரசியல் புரிதல் எப்படி இருக்கு, ஹவு டு தே அண்டர்ஸ்டாண்ட் த பாலிடிக்ஸ் ஆஃப் மலேசியா அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம் மெயினாக. ஸோ ஒரு சிம்பிள் கொஸ்டின் சார். நம்ம மக்கள் வந்துட்டு ஓட் பண்ணுறப்ப அவங்க உண்மையிலேயே நம்ம ஓட்டு வந்துட்டு ஒரு வேல்யூ இருக்குது, இது வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சக்தி இருக்குது அப்படின்னு உணர்ந்து ஓட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? அது கண்டிப்பாக அந்த உணர்வு இருந்துச்சு. இந்த நடந்த தேர்தலில் வந்து மாற்றம் வேணும், நடக்கணும்னு நம்பி தான் நம்ம வந்து பக்கத்தலாமறதுக்கு ரொம்ப தீவிரமாக இறங்கி ஓட்டு போட்டாங்க. அதுபடி நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மக்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சு தான் சில காரியங்களை இறங்கி செய்கிறாங்க. ஸோ அதனால் இந்த வருஷமும் இந்த வாட்டி வருகின்ற தேர்தலும் நிச்சயமாக சிந்தித்து செயல்படுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அது கண்டிப்பாக மக்கள் இனி என்னை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு விழிப்புணர்ச்சியை வந்துருச்சு அவங்களுக்கு. என்ன மாதிரி அரசியலில் நம்ம சேரணும், என்ன மாதிரி ஓட் போடணும் என்ற இது இருக்குன்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. எஸ், வெரி குட் சார். ரொம்ப பாசிட்டிவாக சொல்லியிருக்கிறீங்க. புரிதல் கண்டிப்பாக இருக்குது அப்படின்ட்டுன்னு ஒரு ஏற்கனவே ஏற்படுத்தி இருக்கிறோம், திரும்பவும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிற அப்படின்னு பெரிய ஒரு விஷயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ மலேசியாவில் இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஒரு மல்டிரேஷியல் கண்ட்ரி, பல்லின மக்கள் வாழக்கூடிய மலேசியாவில் வந்துட்டு ஸ்டில் வந்துட்டு நம்ம ரேஷியல் பேஸ் பாலிட்டிக்ஸ், இன அடிப்படையிலான அரசியல் போய்கிட்டு இருக்கு. இது வந்துட்டு டெமோக்ரஸிக்கு நல்லதா நல்லது இல்லையா? ரேஷியல் பேஸ் பாலிட்டிக்ஸ் வந்து நிச்சயமாக டெமோக்ரஸி அந்த நாட்டுக்கு வந்து நல்லது இல்லை தான். ஏன்னா ஒரு மலேசியனுக்கு அவன் குடிமகன், அவனுக்கு வந்து எல்லாத்துக்கு இருக்கின்ற உரிமையும் அவனுக்கு உண்டுன்னு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கணும். ஸோ ரேஷியல் பேஸ் இருக்கக்கூடாது. ஆனால் நம்முடைய நாட்டில் அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து இவ்வளோ ஆண்டு காலமாக நாமளே நமக்குன்னு ஒரு பிரச்சனை போகுது, நம்மளுடைய அடோனியோ அல்லது மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் நம்ம தேடி போக மாட்டோம். நம்ம அவங்கள இந்திய தலைவர் யாருன்னு சொல்லி தான் தேடுமா. அதே என்னை பொறுத்தவரைக்கும் தவிர்க்க வேணும். நம்ம வந்து வி மஸ்ட் கோ அண்ட் ஏன்னா ஒரு அடோன் சட்டமன்ற உறுப்பினர், அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்தாலும் கூட அவங்களுக்கு ஓட் போடுறது நீங்கள். நிச்சயமா அவர் ஜெயிச்சிருக்காரு, உங்களால் அவர் இன்னைக்கு அவர் நாடாளுமன்றத்தில் உட்காந்துருக்கன்னா அவர்கிட்ட உங்களுடைய பிரச்சனைகளை, உங்கள் சமுதாயத்தின் பிரச்சனை அவருக்கும் அதில் பங்கு இருக்குது. அதுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுக்க வேணும் என்று நான் நினைக்கிறேன். ஸோ நம்மளுடைய சிந்தனை அந்த அளவுக்கு மாற்ற வேண்டும். நிச்சயமா நம்ம கடந்த எபிசோட்ஸ் கூட இதை பற்றி பேசியிருக்கிறோம். அதாவது மக்கள் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னாக்க, அவங்க வந்து இந்த இன அரசியல் வந்து படிப்படியாக குறைக்கணும் அப்படின்னாக்க, அவங்க வந்துட்டு இனம் சார்ந்த தலைவர்களை நம்பி இல்லாமல் அவங்க வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய லோக்கல் லீடர்ஸ், அவங்க வந்து அலி மஜ்லிஸா இருக்கலாம், அல்லது அடோனா இருக்கலாம், அல்லது எம்பியா இருக்கலாம். ஸோ அவங்களோட ஆஃபீஸர்ஸ்க்கு போகணும், அவங்க கிட்ட போயிட்டு இவங்களுடைய பிரச்சனையை முன் வச்சு தீர்வு காண்பதற்கு முயற்சி செய்யணும். அப்போ வேலை நடக்கலையா, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி குறிப்பிட்ட தலைவர்களையோ அறைய தேடி போயிட்டு நம்ம வந்து உதவியை நாடலாம். அப்படிதான். சரிங்களா? ஓகே. ஸோ மல்டிரேஷியல் மலேசியாவில் வந்துட்டு லைக் நம்மளோட டெமோக்ரஸின்னு சொன்னால் யங் டெமோக்ரஸின்னு கூட சொல்லலாம், ஸ்டில் டெவலப்பிங். ஸோ இந்த பீரியடில் வந்துட்டு இன அரசியல் அல்லது ரேஷியல் பேஸ் பாலிட்டிக்ஸ் வந்து ஸ்டில் ஓகே, அக்செப்டபிள். ஆனால் அது ஒரு காலத்தில் வந்துட்டு அது மாறி அது ப்ராப்பர் டெமோக்ரஸியாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாரோட ஆன்டிசிபேஷன், எல்லாம் அதான் எதிர்பார்க்குறோம் இல்லையா? ஸோ நம்ம அப்போ இந்த கொள்கை இதெல்லாம் வந்துட்டு ஒரு பகுதி இருந்தாலும் கூட அரசியல் அப்படின்னு வரும்போது அந்த அரசியல்வாதியுடைய அந்த பேச்சு திறமை வந்து ரொம்ப முக்கியம்.
இல்லைங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் வந்துட்டு இதை எப்படி பார்க்குறீங்க? இப்போ இருக்க அரசியல் தலைவர்கள் நிறைய யங் தலைவர்களாக இருக்கிறாங்க. இவங்களோட பேச்சு திறமை எப்படி இருக்கு? அடுத்து வந்து பேசுறதோட அவங்களோட செயல் திறமை, ஹவு டு தே வாக் த டாக் அப்படி சொல்லுவோம் இல்லையா, அது எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பேலன்ஸாக இருக்கா? என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பேச்சு திறமை உள்ள அரசியல்வாதி மட்டும் நமக்கு பத்தாது. பேச்சு திறமை இல்லாதவர்களும் இருக்காங்க. பேச்சு திறமை உள்ள நம்பியும் நம்ம வந்து போட்டு போடக்கூடாது. ஒரு அரசியல் தலைவர் வந்து நிச்சயமாக மஸ்ட் ஹேவ் இன்டெகிரிட்டி, அவருக்குன்னு ஒரு கொள்கை இருக்கணும், அதே நேரத்தில் கிரெடிபிலிட்டி இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது நீங்கள் அவருடைய ட்ராக் ரெக்கார்ட் பார்க்கணும். இவ்வளோ நாள் இதுக்கு முன்பு அவர் அடூனாக இருந்திருக்காரோ இல்லை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார், அவருடைய செய்கை எப்படி இருந்துச்சு, அவருடைய கான்ட்ரிபியூஷன் எப்படி இருந்துச்சு, எந்த அளவுக்கு மக்கள் அவருக்கு சர்வீஸ் கொடுத்துருக்காரு, அது ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் எல்லாமே என்னது எல்லா அரசியல்வாதியும் நல்லா பேசுகிறான்னு சொல்லிட்டு அவர் வந்து தலைவர் ஆக முடியாது. காரணம் அவருக்கு நாட்டில் நடக்குகின்ற பாலிசி மேட்டர்ஸ் பல விஷயங்களை வந்து புரிஞ்சிருக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஸோ இட்ஸ் நாட் தட் திடீர்னு நாளைக்கு நான் ஒரு அடுனா ஆன பிறகும் அவருக்கும் நாட்டில் இருக்கின்ற சில சட்டத்திட்டங்கள் அவர் சார்ந்த இஸ் அ மினிஸ்டர், அவருக்கு சார்ந்த சில விஷயங்களை வந்து அவர் புரிஞ்சிருக்கணும். அதுதான் ரொம்ப, அப்போ தான் அந்த செயல் செய்யப்போது, அந்த மக்களுக்கு அந்த சேவை செய்யப்போது சட்ட ரீதியாகவும் முறையாகவும் செய்ய முடியும். அடுத்ததுங்க, he must be able to எல்லா கம்யூனிட்டியும் ரெப்ரசென்ட் பண்ணும். அவர் ஒரு இந்திய தலைவர்னு சொல்லிட்டு அவர் எம்பி இந்தியனா இட்ஸ் நாட் ஒன்லி ஒரு நாடாளுமன்றத்திலேயோ சட்டமன்றத்திலேயோ நிச்சயமாக எல்லா இனத்திலும் இருக்கணும். எல்லாத்துக்கும் அவர் வந்து செய்வது ரொம்ப முக்கியம். அண்ட் ஹீ மஸ்ட் பி அக்சசிபிள், இது ரொம்ப முக்கியங்க. ஆமாம், மக்கள் தேடுறப்ப, மக்களுக்கு அவருடைய உதவி கேட்குறப்ப அவர் கண்டிப்பாக ஹி மஸ்ட் பி அவைலபிள். கண்டிப்பாக. ஸோ இப்போ இருக்கிற ஒரு டிலேமாவே பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு குறிப்பாக இந்தியர்கள் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு பிரச்சனை யாரை தேடணும், யாரை பார்க்கணும் அப்படின்னு தெரியும். ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நம்ம வந்து சொல்கிறோம் பாருங்களேன், அதாவது அடூன் ஆஃபீஸ்க்கு போங்க அல்லது எம்பி ஆஃபீஸ்க்கு போங்கன்னு சொல்கிறோம். அவங்களும் கூட இந்த புசா ஹிட்மார்ட் சர்வீஸ் சென்டர்ஸ்லாம் வச்சுருக்காங்க அங்கங்கே. இருந்தாலும் நம்ம மக்கள் வந்துட்டு யாரை தேடி போவாங்க அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா? ஸோ இப்போ இருக்கிற டிலேமா என்னன்னாக்கா, இந்த அடூன் ஆஃபீஸ் அல்லது எம்பி ஆஃபீஸ் தவிர்த்து அங்கே போனாலும் அவங்களுடைய அசிஸ்டன்ஸ் தான் இருக்கிறாங்க, அவங்க இருக்க மாட்டுறாங்க. ஆனால் மக்கள் எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்னாக்கா, அவங்க தலைவரை சந்தித்து பேசணும், பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் அந்த சூழ்நிலை வந்து இப்போ குறைவாக இருக்குது. நீங்கள் அதை ஒத்துக்கிறீங்களா? அந்த சூழ்நிலை குறைவாக இருக்குது, உண்மைதான் அது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து அவர் வந்து மக்களுக்காக சில மேபி a few days in a week நிச்சயமாக அவர் ஒதுக்கி இருக்க வேண்டும். கண்டிப்பாக அவர் மந்திரியா குற்றச்சாட்டு கூட இருக்கு என்னன்னாக்கா, இந்த எம்பியும் சரி அல்லது அடூன் வந்துட்டு அவங்க எலெக்ஷன் நேரத்தில் மட்டும்தான் தொகுதிக்கு வர்றாங்க, மற்ற நேரம் வர்றதில்லை, எங்கே இருக்காங்கன்னு தெரிய மாட்டேங்குது, அந்த மாதிரிலாம் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. உண்மை, அது சரியில்லை. அந்த மாதிரி எம்பிக்களை நீங்கள் ஓட் போடக்கூடாதுன்னு நான் சொல்ல முடியும், உங்கள்கிட்ட பச்சையாக சொல்லிடுறேன். காரணம் திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட், அவங்களுடைய அசஸ்பிலிட்டி. ஏன்னா ஒரு இடத்துல என்னோட எம்பி வந்து அவர் தான் என்னோட சமுதாயத்துக்கோ என்னுடைய என் வட்டாரத்த மக்களுக்கு அவர் தான் தலைவர் ஆக்சுவலி. ஸோ அவருக்கு என்னோட பிரச்சனை அவர் தெரியணும். இப்போ சில பேர் என்ன காரணம் சொல்கிறாங்கன்னாக்கா, சில பேர் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க, டெபுட்டி மினிஸ்டர்ஸ் இருக்காங்க, அல்லது தே ஹேவிங் சம் போர்ட்ஃபோலியோஸ். ஸோ அதை காரணம் காட்டி என்னால் தொகுதிக்கு வர முடியாது, அதான் என்னோட அசிஸ்டன்ட் இருக்காங்க, அவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்னு கூட இருக்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு ஹெல்த்தியாக அது வந்துட்டு ஓகே. என்னோட கேள்வி என்னன்னா, அசிஸ்டன்ட் இருக்கலாம், பிரச்சனை இல்லை, அசிஸ்டன்ட் இருக்கலாம் சில இது நடவடிக்கை செய்யறதுக்கு. அசசிபிலிட்டி அவரை சந்திக்கிறது முக்கியம். காரணம் அவர் இன்னைக்கு மினிஸ்டராக இருக்கனா பிகாஸ் இஸ் த தொகுதியில் அவர் நம்ம போட்டு ஓட்டில் ஜெயிச்சனால அவர் இன்னைக்கு மினிஸ்டராக இருக்கிறாரு. அப்போ அவரோட ப்ராரிட்டி வந்து இதான் இருக்கணும், நம்ம மக்களை சந்திக்கிறது இருக்கணும். ஒரு வாரத்தில் ஒரு நாள் 2 நாள் சந்திக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. ஹி ஹேஸ் டு, மினிஸ்ட்ரி வேலை இருக்குது இல்லைன்னு சொல்ல, பட் ஹி அட் சேம் டைம் ஹி மஸ்ட் மேக் ஷுவர், எந்த வகையிலும் மஸ்ட் மேக் ஷுவர் he must be available when the people want to see. இது வந்து சர்வசாதாரணமாக செய்யலாம். எனக்கு தெரியும் பல தலைவர்கள் எல்லாம் செஞ்சுருக்காங்க. சில நாட்களில் வந்து உட்காந்துருப்பாங்க. எலெக்டட் ரேப்போட கோர் டியூட்டி வந்துட்டு டு fulfill the people's in the constituency. Yes, அதுதான். ஸோ வேற என்ன பொறுப்பு இருந்தால் மினிஸ்டராகவே இருந்தாலுமே கூட, ஆனால் அவங்க தொகுதி மக்களை சந்திக்கிறது தான் அவங்க அடிப்படை வேலை.
அதை கண்டிப்பாக செய்யணும்னு நீங்கள் சொல்கிறீங்க. எஸ். ஆமாம், அது குறைவாக இருக்கின்றது. ஸோ பார்த்துட்டு இருக்க மக்கள் உங்களுடைய தொகுதியை சார்ந்த அடூனோ அல்லது எம்பியோ வந்து நீங்கள் எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக மீட் பண்ணுறீங்க அல்லது மீட் பண்ணியிருக்கிறீங்களா? ஸோ யோசிச்சு பாருங்கள். ஓகே, நம்ம அடுத்த கேள்விக்கு பார்ப்போம். ஓகே. நீங்கள் சொன்னீங்க நம்ம அந்த எலெக்ஷன் டைமில் வந்துட்டு நம்ம ட்ராக் ரெக்கார்ட் கூட பார்க்கணும் அப்படின்ட்டுன்னு. ஸோ இப்போ ஒரு சில வேட்பாளர்கள் வந்துட்டு இதுக்கு முன்னுக்கு நம்ம தவறு செஞ்சுருக்கிறேன், என்னை மன்னிச்சிருங்க, மூவிங் ஃபார்வர்ட் வந்து என்னை திரும்ப எலெக்ட் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு இதெல்லாம் செஞ்சு தருவேன் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுக்குறாரு. இது எந்த அளவுக்கு நம்பலாம்? என்னை பொறுத்த வரைக்கும் 5 வருஷம் காலம் கொடுத்தாச்சு. இப்போ அந்த வாக்குறுதி மீண்டும் நம்பி நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆர் யூ வில்லிங் டு இன்னும் ஒரு 5 வருஷத்தை நீங்கள் வேஸ்ட் பண்ண போகிறீங்களா? ஒரு 10 வயசு குழந்தை வந்து 15 வயசு ஆயிரும். மீண்டும் அவர் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 5 வருஷத்துக்கு அவங்க மக்கள் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. அந்த வாய்ப்பை அவர் செய்ய முடியாத சூழ்நிலையோ முடியவில்லை என்றால் அது முறையாக செய்யாட்டியும் என்னோட தனிப்பட்ட கருத்து என்னன்னா, அவரை மீண்டும் அவர் அந்த தொகுதிக்கு வந்து திருப்பி உங்களுடைய கான்ஸ்டிடியூஷன் தலைவரை ஏற்றுக்கொள்ளக்கூடாதுதான் என்னுடைய கடமை. ஏன்னா இது வருஷம் நடக்கின்ற ஒரு தேர்தலில் 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்குது. அப்போ முதல் வருஷம் வில் அண்டர்ஸ்டாண்ட், அவர் பல இதில் வந்து தெரிஞ்சு கொள்ள வேண்டும். மீண்டும் 4 வருஷத்தில் அவருக்கு அந்த இது மீண்டும் வந்து அவர் மன்னிப்பு கேட்டார்னா அவர் அடுத்த தொகுதி இன்னொரு 5 வருஷத்தில் உங்களுக்கு அவருடைய மன்னிப்பு கேட்ட பிறகும் அவருடைய கடமை செய்வார்னது யாருக்கு இழப்பு? அவருக்கு இல்லை, இழப்பு சமுதாயத்துக்கு, இழப்பு வந்து அந்த கான்ஸ்டியூஷன் இருக்கிறவங்களுக்கு தான் இழப்பு. அவருக்கு பிரச்சனை, அவங்க கண்டினியூஸாக திருப்பி எம்பியாக இருப்பார், அவருக்கு வேண்டிய மானியங்கள் கிடைக்கும், அவருக்கு வேண்டிய பதவியெல்லாம் அவருக்கு கிடைக்கும். ஆனால் மக்களுக்கு வந்து அதே நிலைமை இருப்பாங்க. ஸோ 5 வருஷம் இஸ் அ குட் டைம் ஃபார் எனி கேண்டிடேட். ஸோ அவர் அதை வந்து முறையாக செயல்படுத்தி அதை நல்ல விதமாக மக்களுக்கு செய்ய முடியாட்டிய ஐ டோன்ட் திங்க் ஸோ அவருக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு என்னோட கருத்து. வாய்ப்பு கொடுக்காது, புது கேண்டிடேட் கொடுப்போம். ஏன்னா என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, புதுசாக வருவது தெரியும், இவர் முன்ன ஒன்றுமே செய்யலை, இன்னைக்கு மக்கள் தூக்கி போட்டாங்க. அப்போ அவரு வந்தாலும் அவர் சொன்ன வாக்குகளை கண்டிப்பாக காப்பாற்றணுன்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி ஆகணும் இந்த நாட்டில். ஏன்னா நிச்சயமாக அந்த மாதிரி மக்கள் சிந்திச்சாங்களா எந்த ஒரு வேட்பாளரும் வந்து செய்ய முடியாதுன்னு வந்து நிற்க மாட்டாங்க. ஆமாம், நிக்லெக்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க கடமை கண்டிப்பாக செஞ்சவங்க. ஏன்னா செய்யாட்டியும் கழட்டி விட்டுருவாங்கன்னு ஒரு ஆமாம், செய்யாட்டினாக்க கழட்டி விட்டுடுவோம் அப்படின்னு மக்கள் வந்து நிரூபிக்கணும், மக்கள் வந்து செஞ்சு காமிக்கணும். அப்போதான் ஒரு பயம் வரும் அரசியல்வாதிகளுக்கு. அதாவது நம்ம கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றணும், நம்மளுக்கு வந்து மக்களுக்கு வந்துட்டு கடமை இருக்குது, அதை சரியாக செய்யணும் அப்படின்ட்டு. இன்னொரு விஷயம் நீங்கள் சொன்னீங்க அக்சசிபிள் பற்றி சொன்னீங்க. ஸோ இந்த அக்சசிபிள் மட்டும் அதாவது ஒரு வேட்பாளர், ஒரு மக்கள் பிரதிநிதி வந்துட்டு ஒரு மக்கள் வந்து எளிதாக அப்ரோச் பண்ண முடியும், ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனில் ஒருத்தர் இருக்கிறாரு. பட் அது மட்டுமே வந்துட்டு அவர் வந்து ஒரு தலைவராக இருக்கிறதுக்கு தகுதியாக இருக்குமா? அக்சசிபிலிட்டி மட்டும் இல்லை, என்னை சந்திச்சுட்டு ஒரு காரியம் நடக்காட்டியும் அவங்களுக்கு பிரயோஜனம் இல்லை தான். இப்போ ஒரு மக்கள் வந்து ஒரு மக்கள் வந்து ஒரு சில கோரிக்கையை கொடுக்குறாங்க, அவர் பார்க்குறாரு, பேசுகிறாரு, அதுக்கு திருப்பி பதில் கொடுத்து ஆகணும். செய்ய முடியுமா, செய்ய முடியாத காரணத்தை அவர் சொல்லணும். சில சட்டத்திட்டங்கள் இருக்குது, அதுக்கு எந்த அளவுக்கு அவர் அந்த மக்களுக்கு அந்த பிரச்சனைக்கு வந்து அவர் ஒரு தீர்வு காண முடியுமா, அது ரொம்ப முக்கியம். ஜஸ்ட் அக்சசிபிள், என்னை வந்துட்டீங்க எவ்ரி வேலைக்கிழமை என்னை வந்து பார்த்துட்டீங்க, சந்திச்சிட்டோம், பேசிட்டோம், முடிஞ்சுன்னு பிறகு இந்த ஃபாலோ அப். ஏன்னா மக்களோட கோரிக்கை கொடுத்த பிறகு அதை ஃபாலோ அப் பண்ணி அதை வந்து அதுக்கு வேண்டிய பதில், அதுக்கு வேண்டிய செய்கை செஞ்சு ஆகணும். நிச்சயமாக. So accessibility alone is not enough. Meeting people alone is not the job of the leader. ஆனா அதாவது அங்க தேவையானவற்றை நிறைவேற்றணும். அங்க இருக்கிற மக்கள் வந்து சந்திச்சு கொடுக்கக்கூடிய கோரிக்கைகளை நிறைவேற்ற முடியலன்னா அதுக்கான காரணத்தை சொல்லணும். அந்த கடமை அவங்களுக்கு இருக்கு இல்லையா? ஆனா நம்ம மலேசியாவில் பார்த்த வரைக்கும் பார்த்தோம்னாக்க எங்கேயுமே நம்ம அந்த மாதிரி பார்த்ததே இல்லை. அதாவது மேனிஃபெஸ்டோக்களை தூக்கி போட்டுருவாங்க, நம்ம கேள்வி கேட்குறப்போ அதுக்கு பதில் வேற ஏதாச்சும் சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்குது. உங்களை இத்தனை வருஷம் உங்கள் அனுபவத்தில் இந்த மாதிரி நீங்கள் இன்டெகிரிட்டி பற்றி சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஒரு இன்டெகிரிட்டியான ஒரு தலைவரை நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா? Can you name someone like that? என்னுடைய
அனுபவத்தில் இது வரைக்கும் நான் யாரையும் அப்படி பார்த்ததில்ல. ஒரு சிலர் இருக்காங்க, பேர் சொல்லலாமா? சொல்லுங்க சார். எனக்கு பிடிச்சமான ஒருத்தர் வந்து அவர் சொன்ன காரியங்களை ஒழுங்காக செய்யணும்னா, என்னோட தொகுதியில் அடுன்னு ஒருத்தர் இருக்கார், அவர் மிஸ்டர் அருள்குமார். ஓகே. அவர் டிஐபி சார்ந்தவராக இருந்தாலும் கூட அவர் வந்து ஏன்னா அவர் நான் இருக்கிற இடத்துல இருக்கிறதுனால ஒவ்வொரு பிரச்சனைக்கும் அவர் வந்து தீவிரமாக இறங்கி அதுக்கு வேண்டிய பதிலும் அவர் கொடுத்துறாரு. செய்ய முடியுமா, ஏன் செய்ய முடியல, சட்டப்படி ஏன் செய்ய முடியல, சட்டப்படி என்னென்ன மாற்றங்கள் செய்தால் நம்ம அந்த காரியத்தை நம்ம ஒரு கோயில் பிரச்சனையோட கூட அதில் எந்தெந்த வகையில் நம்ம சட்டத்தை மீறி நம்ம செஞ்சுருக்கோமோ அதை எப்படி திருத்தி கொண்டாடணும் என்ற வந்து அவரை நான் ஒரு ஆள் நான் சொல்லலாம். என்னோட அனுபவத்தை நான் நாடு முழுவதும் சொல்லுறது நான் விரும்பல. அவரும் என்னோட தனிப்பட்ட முறையில் எனக்கு அந்த அனுபவம் இருக்கிறதுனால நான் சொல்லியிருக்கேன். இது நான் மட்டும் சொல்ல, அங்கே உள்ளவங்களும் நிச்சயமாக அவருக்கு வேண்டிய ஆதரவு கொடுப்பாங்க. நிச்சயமா. வாழ்த்துக்கள் வைபி. ஒரு வைபி பேரை சொல்லி இவங்க வந்து இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றது பெரிய விஷயம். ஸோ அந்த வகையில் வாழ்த்துக்கள். நம்ம பார்த்தோம்னாக்க இந்த ஒரு குவாலிட்டி தான் நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அதாவது எல்லாருமே வந்துட்டு மக்களால் தேர்ந்தெடுத்துக்கணும். ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கு மட்டும் தலைவர் இல்லை. அவங்க வந்து ஒரு இனம் சார்ந்த கட்சி சார்ந்து வந்திருந்தாலுமே கூட, ஆனால் அவங்க ஒரு இடத்துல வந்து அடுனாவோ எம்பியாவோ இருக்கிறாங்க அப்படின்னாக்கா அங்க இருக்க எல்லா மக்களும் தான் வாக்களிச்சிருக்கிறாங்க. அதனால எல்லாருக்குமான தலைவர் தான் அவரு. அதனால அவர் எல்லாருடைய பிரச்சனையும் கேட்கணும், தீர்வு கொடுக்கணும். இதுதான் அவங்களுடைய கடமை இல்லையா? ஸோ இது வந்து இந்த அடிப்படை, இந்த புரிதல் வந்துட்டு இப்போ இருக்கக்கூடிய அந்த யங் கேண்டிடேட்ஸ் அல்லது யங் பாலிட்டிஷியன்ஸ்க்கு அதை எப்படி வளர்த்துக்க முடியும் இந்த பண்பை வந்துட்டு? இந்த யங் கேண்டிடேட்ஸ் இன்னைக்கு அவங்க யங் கேண்டிடேட் ஆகுறாங்கன்னு வச்சுங்களேன். காரணம் அவங்க அரசியலில் பார்த்துட்டாங்க, பல பிரச்சனைகளை பார்த்துட்டாங்க. என்னை பொறுத்தவரைக்கும் இளைஞர்கள் இந்த வருஷம் இனி வருகின்ற இளைஞர்கள் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சமுதாயத்தில் ஏறக்குறைய ஒரு 60-70 ஆண்டு நம்ம வந்து மெட்ரிக்கா முடிஞ்சு பார்த்தோமா, பழைய தலைவர்களை பல விஷயங்களை வந்து அவங்களுடைய சிந்தனைகளை வேறு. இன்னைக்கு சிந்தனை மாற்ற வேணும், தீவிரமாக சிந்தனை மாற்றணும். இது வந்து இளைஞர்களாக செய்ய முடியும். அப்போ யங் கேண்டிடேட்ஸ் வர்றது ரொம்ப முக்கியம். காரணம் வந்து அவங்களோட தலைமைத்துவம் வந்து குட். அவங்க பொதுவாக எல்லாம் பார்ப்பாங்க, ஏன்னா அவங்க எல்லா விஷயத்தையும் பார்த்துருக்காங்க. ஸோ இளைஞர்கள் கண்டிப்பாக இதை வந்து இந்த கொள்கையை கடைப்பிடிக்க வேண்டும். ஏன்னா ஒரு காலத்தில் நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன்னு, நம்முடைய முன்னோருக்கு, நம்முடைய தாத்தா பாட்டியால் எங்கள் அம்மா அப்பாவை எடுத்துட்டாலும் எந்த காரணத்தை மட்டும் வேறு கட்சிக்கு எதுவும் ஓட் போட மாட்டாங்க. அவங்க சிந்தனை அவ்வளோதான். அந்த டாச்சிங் தான் போடுவாங்க. அது எப்படியாப்பட்ட ஆளாக இருந்தாலும் அந்த சிந்தனை இருந்த காலம் முடிஞ்சிச்சுன்னு சொல்கிறேன். ஏன்னா அந்த காலத்தில் நம்முடைய ஆளும் கட்சிக்கு தான் கொடுப்போம் என்ற ஒரு சூழ்நிலை. இதை மாற்றுதே நம்ம சமுதாயம் தான். 2008 நம்ம தான் மாற்றணும். அந்த சிந்தனை வந்து இப்போ வந்து கட்சி சார்பாகவும் இல்லை, எந்த விதமான பிகாஸ் ஐ நோ ஹிம், அவர் என்னோட குடும்ப நண்பர், அந்த மாதிரி காரணம்ல கடமையை ஒழுங்காக செய்ய முடியுமா, கடமைக்கு செய்ய வேண்டிய அந்த பக்குவம் இருக்கா, இதெல்லாம் நம்ம பார்த்து அந்த அவரை வந்து அடிக்கடி சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, அவர் செய்கின்ற ஒரு கோரிக்கைக்கு வந்து அதுக்கு வேண்டிய தக்க பதில் கொடுக்குறாரா, இதெல்லாம் பார்த்து தான் நம்ம வந்து அடுத்த கேண்டிடேட், அந்த மாதிரி கேண்டிடேட் தான் தேவை. அந்த மாதிரி கேண்டிடேட் தான் இந்த இப்போ இருக்கிற சமுதாயம் கண்டிப்பாக ஓட் போடுவாங்க. அந்த தகுதி உங்களுக்கு அது இல்லாட்டியும் தயவு செய்து கேண்டிடேட் ஆகாதீங்க என்று ஒரு இது. ரொம்ப நன்றி சார். அதாவது தகுதியை வளர்த்துக்கிட்டு நீங்கள் வந்து மக்கள் பிரதிநிதியாக வருவதற்கு நீங்கள் முயற்சி செய்யலாம். தகுதி இல்லாமல் அல்லது உங்களுக்கு வந்து இன்னும் ரெடி ஆகலை அப்படின்னா வராதீங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் நிறைய பேர் சூழல் எப்படி இருக்கிறாங்க சார், அதாவது அவங்க நினச்சிக்கிறாங்க எனக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, என்னால் ஒரு கேண்டிடேட் சீட் வாங்க முடியும், அப்புறம் பார்த்துக்கலாம், அந்த மாதிரி சில பேர் வந்துடுறாங்க. அது மாதிரி வர்றவங்க தான் வந்துட்டு நமக்கு வந்துட்டு இந்த லீடர்ஷிப் டிசாஸ்டர்னு சொல்லுவோம், அல்லது பொலிட்டிக்கல் டிசாஸ்டர்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் நம்ம சந்திச்சிருக்கிறோம். ஸோ வருங்காலங்களில் நீங்கள் சொல்லிட்டீங்க ஏற்கனவே, நம்ம பார்த்து தகுதி பார்த்து இன்டெகிரிட்டிலாம் பார்த்து நம்பகத்தன்மையெல்லாம் பார்த்து நம்ம ஓட் பண்ணனா அவங்களுக்கு வந்து அந்த ஒரு பயம் இருக்கும் கேண்டிடேட் ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்துட்டு இருக்க மக்கள், ஓகே, நம்ம எப்படி இந்த கேண்டிடேட் வந்துட்டு எல்லாத்தையும் சமமாக பார்ப்பாரு, எல்லாருக்கும் நியாயமாக நடந்துக்குவார் அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம்? ஹவு டு வி ஐடென்டிஃபை தம்? அவரோட மேனிஃபெஸ்டோ பார்க்கலாம்.
என்ன கொடுத்துருக்காங்க மேனிஃபெஸ்டோ. நம்ம நாட்டில் மேனிஃபெஸ்டோக்கு இப்போ தேர்தல் முடிஞ்சு மதிப்பு இல்லை, அது உண்மை. ஆனால் இந்த வாட்டி அவங்க கொடுக்குற மேனிஃபெஸ்டோ, சில மேனிஃபெஸ்டோ இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு நம்மளும் ஆராய்ச்சி, சில மேனிஃபெஸ்டோ வந்து ரீசனபிளா செய்ய முடியுமா? ஓகே, உதாரணத்துக்கு வந்து போன வாட்டி வந்து செகண்டரி தமிழ் ஸ்கூல் உருவாக்குன்னு சொன்னாங்க மேனிஃபெஸ்டோவில். ஓகே, அது செய்ய முடியாது, ஏன்னா சட்டத்திட்டங்களும் வேறு மாதிரி இருக்குது. அப்போ சில விஷயத்தை வந்து சும்மா மக்களை சந்தோஷப்படுத்துக்காக செய்த மேனிஃபெஸ்டோங்க, இது ரொம்ப முக்கியம். ஸோ மேனிஃபெஸ்டோ நீங்கள் நல்லா ஆராயுங்க, அதில் உங்களுக்கு ஒரு அளவுக்கு தெரியும். இப்போ இருக்கிற ChatGPT பல விஷயங்களை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கண்டுபிடிப்பேன். இந்த மேனிஃபெஸ்டோவும் சாத்தியமாகுமா 5 வருஷத்தில்? ஓகே, ஏன்னா அந்த மாதிரி ஒரு சிந்தனை இருக்கணும். கவர்னன்ஸ் ரெக்கார்ட் இருக்கணும். அது இந்த மேனிஃபெஸ்டோக்கு அதுக்கு வேண்டிய சட்டத்திட்டங்கள் முறையாக செய்ய முடியுமா? பிகாஸ் we cannot promise the mountain. அதாவது சில விஷயங்கள் வந்து இது செஞ்சு கொடுக்க முடியும், அது செஞ்சு கொடுக்க முடியும் சொல்லலாம். எம்ப்டி ப்ராமிசஸ் இருக்குதா இல்லையான்னு மேனிஃபெஸ்டோவில் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுலேருந்து உங்கள் கேண்டிடேட்டோட வேலை லீடர்ஷிப். ரெண்டாவது லீடர்ஷிப் குவாலிட்டி. must have the leadership quality. பேச்சு திறமை இருக்கணும், பல விஷயங்கள் அது இருக்கணும். அப்போது உங்களுக்கு தெரிந்த நாட்டில் பல ஊழல்கள், பல விஷயங்கள். இப்போ நம்ம இப்போ இருக்கிற அரசாங்கமே ரிஃபார்மேஷன் பற்றி தான் பேசினாங்க. ரிஃபார்மாசி அந்த அளவுக்கு நடக்கலை. ஓகே, ரிஃபார்மேஷன் கமிட்டடாக இருக்காங்களா? இப்போ வருகின்ற முடிஞ்சு 3 வருஷம் முடிஞ்சு, அடுத்த அரசாங்கம் தான் முக்கியம். அந்த அடுத்த அரசாங்கம் வந்து நிச்சயமாக ரிஃபார்மாசிக்கு உள்ளபடியே மனசார மாற்றணும் என்ற சூழ்நிலை இருக்காங்கன்னா அதையும் நம்ம ஆராய்ச்சி நம்ம இந்த வாட்டி போடணும். டசன்ட் மேட்டர் விஷ் பார்ட்டி. ஓகே, ரெண்டாவது ரொம்ப முக்கியம் இந்த ரேஷியலை விட்டு இன்க்ளூசிவ்னஸ். நம்ம மலேசியன் சிட்டிசன், அந்த இன்க்ளூசிவ்னஸ் இருக்கணும். நேஷனல் யூனிட்டி பற்றி பேசணும், ஒற்றுமையாக இருக்குது பேசணும். அண்ட் தென் எபிலிட்டி டு பிரிங் ஸ்டெபிலிட்டியில் பேசிக்கலி ஒரு நல்ல ஸ்டேபிள் கவர்மெண்ட் கொடுத்தா தான் எந்த நாட்டிலையும் இந்த கவர்மெண்ட் நல்லா ஸ்டேபிளாக இருந்துச்சுன்னா, நல்லா மக்களுக்கு செஞ்சால் நிச்சயமாக நம்மளுடைய மக்களோட வளர்ச்சி நல்லா இருக்கும். ஆமாம், தட் இஸ் இம்பார்ட்டன்ட். நன்றி சார். ஸோ பார்த்துட்டு இருக்க அன்பர்களே, நீங்கள் முக்கியமாக கருத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னாக்க, சற்று முன்பு சார் சொன்னார், ஒரு கேண்டிடேட் இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்க அலுவலர் இருக்கலாம், MP இருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த இன்டெகிரிட்டி இருக்குதா? அடுத்து வந்து அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்துட்டு செயல்படுத்தக்கூடிய விஷயங்களா? சும்மா காற்றுல சொல்லிட்டு போகிறதா இல்லாமல் அவங்க சொல்கிற விஷயங்களை நம்மளால் வந்துட்டு அமல்படுத்த முடியும், செய்ய முடியும், அப்படி இருக்கணும். லைக் ஒரு உதாரணம் நான் சொல்லுவேன் சார். நம்மளுக்கு வந்துட்டு இந்த இந்தியன் ப்ளூ பிரிண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது. அது கேபினெட்டில் வந்துட்டு அப்ரூவ் ஆகி இட்ஸ் அ கவர்மெண்ட் டாக்குமெண்ட், அஃபிஷியல் டாக்குமெண்ட், இந்த மலேசியன் இந்தியன் ப்ளூ பிரிண்ட் அப்படிங்கிறது. ஆனால் இன்னைக்கு வரையும் செயல்படுத்தப்படலை, அது வந்து டாக்குமெண்டாகவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்துட்டு லைக் இனிப்பான செய்தி மட்டும் கொடுத்துட்டு ஆனால் செயல்படாமல் இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை இல்லையா? ஸோ நம்ம வந்து சந்திக்கக்கூடிய தலைவர்கள் அல்லது அந்த வேட்பாளர்கள் வந்துட்டு அவங்க சொல்கிற விஷயம் வந்து செயல்படுத்தக்கூடிய விஷயமானு பார்க்கணும். அதற்கப்புறம் நம்ம வந்து தேர்வு செய்யணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. கரெக்டா சார்? கரெக்ட். ஓகே, இன்னொரு விஷயம், நீங்கள் அந்த மலேசியன் ப்ளூ பிரிண்ட் பிண்டி சொன்னதை பற்றி நான் சொல்கிறேன். அது நல்ல அருமையான ஒரு திட்டம். பல பேர் ஒன்று சேர்ந்து செய்த மலேசியன் ப்ளூ பிரிண்ட். ஆனால் அது செஞ்ச காலம் வந்து முன்னாள் பிரதமர் நஜீப் செஞ்ச காலம். ஆனால் அது ஏன் செயல்படுத்தலை? ஏன்னா கட்சி மாறிடுச்சா, வேறு அரசாங்கம் வந்துச்சா? ஆனால் ஒரு கேண்டிடேட் எப்படி யோசிக்கணும்னா, அது யார் எதிர்கட்சி செஞ்சாலோ யார் செஞ்சாலும் அது ஒரு நல்ல திட்டமாக இருந்தாலும் அதை செயல்படுத்த வேண்டும் என்று சிந்திக்கிற கேண்டிடேட் தான் நம்ம முக்கியம். மலேசியன் ப்ளூ பிரிண்ட் இஸ் அ குட் டாக்குமெண்ட். வாய் இன்னைக்கு வரைக்கும் அது செயல்படுத்தலை? காரணம் அது வந்து பாரிசா நேஷனல் செஞ்சது. அந்த நோக்கத்தில் இல்லை, அது ஒரு நல்ல, ஏன்னா அதுக்கு நிறைய மானியம் கொடுத்து பல பேர் இன்புட் கொடுத்து பெரிய விஷயமா அதை ஒரு நல்லா செஞ்சாங்க. இன்னைக்கு வரைக்கும் அதை பற்றி நம்ம ஏன் பேசுகிறோன்னா, இட் இஸ் டெஃபினெட்லி அ குட் டாக்குமெண்ட். இப்போ உள்ள காலகட்டத்துக்கு கொஞ்சம் மாற்றங்களை செய்து அது செயல்படுத்தலாம். அதை ஏன் செயல்படுத்தலை? காரணம் எதிர்கட்சி செஞ்சது ஒரு காலத்தில், அவங்க ஆளும்போது செஞ்ச கட்சி. இந்த மாதிரி சிந்தனை வந்து மக்களுக்கு வந்து நல்லதில்லை. இந்த மாதிரி சிந்தனை இல்லாதவர்கள் தான் வந்து நல்ல திட்டம்னா அது யாரு செஞ்சாலும் அது தொடர்ந்து செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் இருக்குது. இந்த கட்சி வேறுபாடு அப்படிங்கிறது வந்து அது எலெக்ஷன் முடிச்சுக்கணும். எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு whoever elected அவங்க வந்துட்டு நல்ல விஷயங்களை தொடர்ந்து செய்யணும், இல்லைனாக்கா பெட்டரான விஷயத்த செய்யணும். அப்படியே போட்டு வைக்கிறது வந்து நிச்சயமாக ஒரு நல்ல தலைமைத்துவம் கிடையாது. சரிங்களா சார்? ஸோ அந்த அடிப்படையில் தான் வந்துட்டு நம்மளுடைய இந்த இந்தியன் ப்ளூ பிரிண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்துட்டு
போட்டு வச்சிருக்கிறது வந்துட்டு நல்ல விஷயம் இல்லை. அதை எடுத்து ஏதாச்சும் செய்யணும். சரிங்களா சார்? ஓகே. ஒரு கட்சி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ கடந்த கால ஆட்சி இதுக்கு முன்னாடி எப்படி செஞ்சுருக்கிறோம் அதை பேஸ் பண்ணி தான் வந்து அவங்க பிகம் மேனிஃபெஸ்டோ அரசு, அதாவது இந்த என்ன சொல்லுவாங்கக்கா தேர்தல் அறிக்கைன்னு சொல்லுவோம். ஸோ இந்த தேர்தல் அறிக்கை வந்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி மலேசியாவில் வந்துட்டு தேர்தலுக்கு அப்புறம் அதுக்கு வந்துட்டு மதிப்பு இல்லாமல் போயிடுது. ஸோ இந்த தேர்தல் அறிக்கை அப்படிங்கிறது வந்துட்டு ஜெயிச்சு வர்றவங்களுக்கு வந்துட்டு அது வந்து ஒரு அடிப்படையான ஒரு விஷயமா இருக்கணும், முக்கியத்துவமான விஷயமா இருக்கணும். அப்படிங்கிறத மக்கள் எப்படி புரிய வைப்பாங்க? How we can make them to feel or realize that whatever they said in the manifesto is important for them to fulfill. ஓகே, இது மக்கள் கையில் தான் இருக்குது. இப்போ பாருங்க, இப்போ 2 வாரத்துக்கு 3 வாரத்துக்கு பிரச்சாரம் நடக்கும். மேனிஃபெஸ்டோ இருக்கிற கேள்விக்கு நீங்கள் கேட்கலாம். பெரும்பாலும் நம்மகிட்ட என்ன தப்பு பண்ணுறோன்னா, வி கோ ஃபார் சிரமாக்கெலாம் போகிறப்ப கேள்வி கேட்கறதுக்கு பதில் நேரம் இல்லை. கேள்வி கேட்கறதுக்கே அந்த வாய்ப்பு கொடுக்கறதில்ல. காரணம், அந்த கேண்டிடேட் பேசிட்டு போயிடுவார், உங்கள் கேள்வி கேள்வி. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கேள்வி அரங்குகள் கொடுக்கும். எந்த ஒரு கேண்டிடேட் அலோவ் ஃபார் கொஸ்டின்ஸ். இப்போ நான் ஒரு மேனிஃபெஸ்டோ, ஒரு பர்டிகுலர் மேனிஃபெஸ்டோ நான் பார்த்துட்டேன், அதில் எனக்கு புரியல விளக்கம், இதை ஒன்றால் நிறைவேற்ற முடியுமா, அது ஒரு நடவடிக்கையில் அவங்களாம் என்ன செய்ய முடியும் என்ற கேள்வி கேட்டால், அப்போ அந்த மேனிஃபெஸ்டோ அந்த மாதிரி கேள்வி கேட்குற வாய்ப்பு இருந்தால் நிச்சயமாக மக்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்கணும். ஓகே, இப்போ நம்ம கூட தனிப்பட்ட முறையில் போய் கேட்கலாம். இப்போ ஒரு சிராமலை கேட்ட கூட ஒரு சின்ன டவுன் ஹாலோடு நம்ம கேள்வி, நீ இந்த மேனிஃபெஸ்டோவில் 4வது மேனிஃபெஸ்டோ இதான், இந்த மேனிஃபெஸ்டோ இது இந்த விஷயத்தை பேசுது, இதை எப்படி நீங்கள் செயல்படுத்த போகிறீங்க, சாத்தியமா, அதுக்குரிய சட்டத்திட்டங்கள் எப்படி இருக்கு? ஏன்னா சில விஷயங்கள் சொல்லிடலாம், சட்டத்திட்டங்கள் மே நாட் அலோவ். சட்டத்திட்டம் மட்டும் பட்ஜெட் அலோகேஷன் இதெல்லாம் இருக்கணும். ஏன்னா 2 விஷயம் நீங்கள் புரிஞ்சு, ஒன்று அரசியல்வாதி, ஒன்று தி சிவில் சர்வீஸ் அக்கார்டிங் டு பட்ஜெட். அரசியல்வாதி சொல்ல, நான் உனக்கு இன்னொரு காலேஜ் சொந்த கொடுக்குன்னு சொல்லிடுவார், அது பிரச்சனை இல்லை. ஆனால் உங்களோட நம்பர்ஸ் நான் ஏற்றி விட முடியும், நான் ஒரு 1000 பேருக்கு இடம் கொடுக்கணும்னு சொல்லலாம். ஆனால் சிவில் சர்வீஸ் 1000 பேரை மாணவர்களுக்கு நம்ம இடம் கொடுத்தோமா, அந்த 1000 பேருக்கு வேண்டிய லெக்சரர்ஸ் தேவைப்படும், அதுக்கு வேண்டிய வசதிகள் தேவைப்படும், அதுக்கு வேண்டிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவைப்படும். இதுக்கு பட்ஜெட் இருக்கணும். அப்போதான் அந்த அதாவது அரசாங்க ஊழியர் அதுக்கு அந்த பட்ஜெட் செலவு பண்ணி அந்த 1000 பேருக்கு 1000 எக்ஸ்டென்ஷனுக்கு அவருக்கு வேண்டிய ஏற்பாடுகள் செய்ய முடியும். ஸோ இதெல்லாம் சும்மா சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு ஒரு காலத்தில் மெட்ரிகுலேஷன் 2500 இடம் கொடுக்குன்னு சொன்னாங்க, பட் ஃபுல்ஃபில் பண்ண முடியல. ஓகே, அது வேற விஷயம். வாட் ஐ எம் ட்ரைங் டு சே இஸ், முக்கியமாக எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் கூட அரசியல்வாதிங்க பெரும்பாலும் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர், ஓகே நான் இப்போ பிரைம் மினிஸ்டராக இருக்கேன், நான் இதெல்லாம் செஞ்சிடுன்னு சொல்லி பேசிடுறாரு. ஆனால் அது செயல்படுத்துறதுக்கு அரசாங்க ஊழியர்களுக்கு செய்ய முடியாத சூழ்நிலை இருக்குன்னா என்ன, பல விஷயங்கள். ஒன்று சட்டத்திட்டங்கள், அதுக்கு வேண்டிய பட்ஜெட் இருக்கணும், அதுக்கு வேண்டிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும், அதுக்கு வேண்டிய ஸ்டாஃப் ஹெட் கவுண்ட் எல்லாமே இருக்கணும். இதெல்லாம் இல்லாமல் அவர் செயல்படுத்த முடியாது. மக்கள் என்ன செய்வாங்க, சொன்னாங்க செய்யலை. ஆமாம், அது ஆக்சுவலி அரசாங்க ஊழியர் நம்ம தவறு சொல்ல முடியாது. இந்த ஒரு வேலை செய்யறதுக்கு எனக்கு வேண்டிய பட்ஜெட் கொடுத்தா நான் செஞ்சு கொடுக்க முடியும். ஆமாம், அதுக்கு வேண்டிய சட்டத்திட்டம் திருத்தி கொடுத்தாலும் செஞ்சு கொடுக்க முடியும். ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, அடுத்தபடியாக இப்போ ரிஃபர்மேஷன் கூட மென்ஷன் பண்ணீங்க நீங்கள். ஸோ சீர்திருத்தம் அப்படிங்கிறது அட் ஆல் லெவல்ஸ், ரிஃபர்மேஷன் அட் ஆல் லெவல்ஸ், அதுதானே பேசிகிட்டு இருக்கோம். இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஒரு ரிட்டாரிக்காக எல்லாமே. சரிங்களா? ஸோ இப்போ இது ரொம்ப ஜெனரிக்கான கேள்வி தான். ஓகே, பட் உங்களால் சொல்ல முடியுமா பாருங்களேன். அதாவது இந்த ரிஃபர்மேஷன் சொல்லிட்டு வர்ற கட்சிகள், ஆனால் அவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த ரிஃபர்மேஷன்ங்கிறதே மறந்துடுறாங்க, அல்லது செய்ய முடியலாமல் இருக்கிறதுக்கு நிறைய ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் எப்படி பார்க்குறேன்னா, ரிஃபார்மேஷன் சொல்லிட்டுமா நடத்தணும். உதாரணத்துக்கு சொல்கிறேன், 2-3 விஷயம். ஒன்று நம்ம சட்டத்தில் பார்த்தா நம்ம ஏஜி சேம்பர்ஸ் அண்ட் ஆல்சோ தி லீகல் ஆஸ்பெக்ட், அது என்னது ஏஜி அண்ட் தி அதர் ஒன் ஜுடிஷியரி தனியாக இருக்கணும். அதுக்கு அதை சொல்லி தான் சொன்னாங்க. ஓகே, 2வது ஊழல் சம்மந்தப்பட்ட மினிஸ்டரோ யாராக இருந்தாலும் அவங்களுக்கு வேண்டிய நடவடிக்கை எடுக்கணும். அது நடந்திருக்கா? ரொம்ப கிளியரான ஒன்று நான் மட்டும் சொல்கிறேன். என்னுடைய தனிப்பட்ட இதில் நான் பல இடத்துல இந்த கேள்வி நான் கேட்டிருக்கேன்.
ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் நம்ம வந்து ரிஃபார்மர்ஸ் உருவாக்குனது வந்து அந்த காலத்தில் வந்து நம்ம முன்னாள் பிரதமர் வந்து அவரு தான் பிரதமர் இருந்தார், அவரு தான் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்தார். இதை கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப தீவிரமாக இறங்கணும். காரணம் இது ரொம்ப முக்கியமான போர்ட்ஃபோலியோ. ஆனால் அதே நேரத்தில் கத்தன் ஹரப்பன் சத்துல இருக்கிறப்ப மகாதேர் வந்து என்ன செஞ்சார், அவர் எஜுகேஷன் போர்ட்ஃபோலியோ எடுத்தார். பிரதமர் இருந்து எஜுகேஷன் மினிஸ்டராக ஆகிறதுக்குமே எல்லாமே எதிர்த்தாங்க. இல்லை நம்மளுடைய மேனிஃபெஸ்டோ படி நம்மளுடைய இதுபடி நிச்சயமாக அது மாதிரி செய்யக்கூடாது சொல்லி அவரும் அதுக்கு இணங்கி ஒன்னே மஸ்லிக்கு அந்த பதவி கொடுத்து அவர் பிரதமராக மட்டும்தான் இருந்தார். ஓகே. இப்போ நம்ம இப்போ இருக்க பிரதமரும் அவரும் தானே ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருக்காரு. ஆமாம். அந்த விஷயத்தில் அது ஒரு ரிஃபார்மாசி தானே. அந்த ரிஃபார்மாசி இருக்கக்கூட ரிஃபார்மாசி பண்ணணும்னு சொல்லி தானே அது வந்து இது இவரை செயல்படுது. அதுக்கு வந்து நம்ம அவர் கூட்டியிருந்த எல்லா கட்சியும் அவர் கேள்வி கேட்கவே இல்லை. ஓகே. ஸோ இது வந்து ஒரு வாட் இஸ் ரிஃபார்மாசி. அப்போ இந்த 3 வருஷத்தில் என்ன பெரிய ரிஃபார்மாசி நடந்துருச்சு. சில குற்றம் செய்தவங்களோட இதெல்லாம் நடக்கலை, எவ்வளோ சொன்னதில் சில பல விஷயங்கள் நடக்கலை. ஸோ இன்க்ளூசிவ்னஸ் நடக்கலை. இந்த மாதிரி விஷயங்களை வந்து ரொம்ப ரிஃபார்மைசிங் சொல்கிறவங்க வந்து நிச்சயமாக செய்ய முடியணும். ஓகே. இப்போ இட்ஸ் வெரி குட் எக்ஸாம்பிள். இப்போ இருக்கிற அரசாங்கம் சில ரிஃபார்மசி சொன்ன ரிஃபார்மசி, அதாவது மாற்றங்களை உருவாக்க வேணும்னு நினைச்ச சில விஷயங்களை வந்து செய்ய முடியல. ஓகே. ஓகே சார். அடுத்து வந்துட்டு இந்த நேஷ்னல் இன்டெகிரிட்டி அல்லது நேஷ்னல் யூனிட்டி இப்படி பேசுகிறாங்க, ஹார்மனியெல்லாம் பேசுகிறாங்க இல்லையா இப்போ இருக்க அரசியல் தலைவர்கள். அவங்களோட பேச்சுக்கும் அவங்களுடைய கட்சி கொள்கையாக இருக்கட்டும் அல்லது அவங்களுடைய செயல்திறன், அவங்க என்ன செய்கிறாங்க, எப்படி செயல்படுறாங்க, அதுவும் சிங்க் பண்ணுதா? என்னோட ஒப்பீனியன் படி இன்னும் நேஷ்னல் யூனிட்டி பற்றி, நேஷ்னல் யூனிட்டி இஸ் ஜஸ்ட் அ ஸ்லோகன். அது ஒரு ஸ்லோகன் மட்டும் தான் இருக்க தவிர அதுக்கு வேண்ட முயற்சி எடுக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல. காரணம் பல விஷயத்தில் எல்லாத்துக்கும் ஒரு சம உரிமை இருக்கணும், எல்லாத்துக்கும் திறமைசாலிகளுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். இதை வந்து ஆஸ் எ மலேசியன் சிட்டிசனாக பார்க்கணும். ஒரு இனத்திற்கு மட்டும் நம்ம செஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி செயலில் வந்து தெரியல. ஸோ although they have a நேஷ்னல் யூனிட்டி மினிஸ்ட்ரி. நான் ஒரு வாட்டி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன். அது ஒரு ராயா ஃபங்க்ஷனு, நேஷ்னல் யூனிட்டி வரப்போது. அந்த நேஷ்னல் யூனிவர்சிட்டியிலேருந்து வருகின்ற எல்லா ஆஃபீஸர்ஸும் ஒரு இனத்தை சேர்ந்தவர் தான் இருக்காங்க. ஆமாம், அதிலே இருக்காங்க. ஸோ இட் இஸ் இம்பார்ட்டன்ட் வென் யூ சே நேஷ்னல் யூனிட்டி ஸ்லோகன் மட்டுமே இருக்கக்கூடாது, நேஷ்னல் யூனிட்டி செயல்பாட்டிலையும் இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். தட் இஸ் நாட் ஹேப்பனிங். நிச்சயமா. ஸோ நேஷ்னல் யூனிட்டி வந்துட்டு இட் இஸ் நாட் மியர்லி அ ஸ்லோகன், பட் இட்ஸ் சப்போஸ் டு பி த ஒர்க் அட் த கிரவுண்ட். சரிங்களா சார்? ஆல்ரைட். ஸோ நம்ம நிறைய விஷயம் பேசிட்டு இருக்கிறோம், அரசியல் பற்றி, அரசியல் புரிதல் பற்றி. ஸோ இந்தியர்கள் பார்த்தீங்கன்னாக்க ஒரு குற்றச்சாட்டு இருக்கு என்ன அப்படின்னாக்கா, அவங்களுக்கு வந்து மலேசிய அரசியலோட இந்திய அரசியலும் பெட்டராக தெரியும் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்னோட இது வந்து இப்போ நடந்திருக்கு, சமீபத்தில் நடந்த டிவிகேவோட அரசில் வந்து ஒரு நல்ல மாற்றங்கள். அதாவது அவங்க குறிப்பாக இளைஞர்கள் ஒன்று சேரி சில மாற்றங்களை கொண்டாட வேண்டும் என்ற முக்கிய நோக்கத்தில் அவங்க ஒரே ஒரு சரி ஊழல் செய்த சமுதாய அரசியல் கட்சி இருக்கக்கூடாது என்ற ஒரு முக்கிய நோக்கத்தை செஞ்சாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற சூழ்நிலை வேற, அங்கே வந்து பலவிதமான ஒரே இட்ஸ் ஹோமோஜெனஸ் கம்யூனிட்டி, எல்லாமே இந்தியர்கள், எல்லாமே. இங்கே வந்து நமக்கு வந்து என்ன பிரச்சனை இருக்குது, நம்ம ஆரம்ப காலத்தில் நம்ம முன்னொரு காலத்துலேருந்து வி ஹேவ் டிவைடட் சச் வே தட் சில சமுதாயத்தை சேர்த்து விடணும், மலாய்க்காரர்கள் சேர்த்து விடணும், இந்த மாதிரி சேஃபோ இந்த கம்பேரிங் வித் தமிழ்நாட்டோட பாலிட்டிக்ஸ் நம்ம அதை செய்ய முடியாது. ஆனால் அவங்க சேர்ந்த சில செயல்முறைக்கு மாற்றங்களை கொண்டாந்தது ரொம்ப முக்கியம். தி டார்கெட்டட் டு பிரிங் நியூ சேஞ்சஸ். அது நம்ம செய்யலாம். ஆனால் அவங்க மாதிரியே செய்யறதுக்கு இல்லை. ஏன்னா நம்ம வந்து பல விதமான இன மக்கள் இருக்காங்க கம்பேர்ட் டு இந்தியா. அவங்க வந்து ஒரே இனம், எல்லாமே தமிழர்கள், எல்லாமே இந்தியர்கள். இங்கே அப்படி இல்லை. ஸோ தட் வி ஹேவ் டு பி வெரி மைண்ட்ஃபுல். ஏன்னா நம்ம மற்ற இனத்தையும் நம்ம பார்க்கணும், அதே நேரத்தில் நம்மளுடைய சமுதாயத்து பிரச்சனையை வந்து நம்மளுடைய ஜனத்தொகையும் ரொம்ப குறைஞ்சிருக்கு. ஸோ நம்ம வந்து எப்படி நம்ம வந்து நம்மளுடைய சமுதாயத்தை வந்து ஸ்கில் பேஸ் சமுதாயமாக உருவாக்க முடியும்னு பார்க்கணும். ஓகே, நிச்சயமா. ஸோ அன்பர்களே பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க,
அரசியல் புரிதல் ரொம்ப முக்கியம். நம்ம யாரை வந்துட்டு எலெக்ட் பண்ணுறோமோ செலக்ட் பண்ணுறோமோ அவங்க தான் வந்து நம்ம ஆட்சி செய்ய போகிறாங்க. அண்ட் அவங்க சொல்கிறது தான் வந்துட்டு சட்டத்திட்டமாகவும் இருக்க போகுது, செயல் திட்டமாகவும் வரப்போகுது இல்லையா? ஸோ அந்த வகையில் நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது. அதாவது தகுதியான தலைவரை தேர்ந்தெடுப்பது. எஸ், சரிங்களா? ஓகே, ஸோ நம்ம அடுத்த கேள்விக்கு போப்போம் சார். ஓகே, இது வந்து ஒரு ரித்தாரிக்கான கேள்வி நினச்சிங்களேன். நல்ல வேட்பாளர் ஆனால் அவங்க கட்சி வந்துட்டு மோசமான கட்சி, மோசமான வேட்பாளர் ஆனால் கட்சி நல்ல கட்சி. ஸோ இதை எப்படி நம்ம வந்து செலக்ட் பண்ணுவோம்? இது ஒரு கடினமான கேள்விதான். அடூன், அதாவது அடூன் தகுதின்னு பார்த்தா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு மிஸ்டர் அருள்குமாரை சொன்னேன். அவர் இருக்கிற கட்சி டிஏபி கட்சி, அவரோட கட்சி மாறலாமா? அவரோட செயல் நல்ல செயல், இது ஒரு பெரிய இதுதான். என்னை பொறுத்த வரைக்கும் லோக்கல் அடூன் லெவலில் வந்து உள்ளபடி செயல்படுறவங்கள நம்ம செலக்ட் பண்ணலாம். ஆனால் அதே நேரத்தில் நம்ம நாட்டில் இருக்க எல்லா கட்சிகளும் வந்து பெரும்பாலும் வந்து பல ஆண்டுகள் இருக்காங்க, மாறி ஆண்டு இருக்காங்க. இது வரைக்கும் அவங்க எந்த வகையிலும் ஒரு பெரிய சமுதாயத்துக்கோ எந்த வித மாற்றங்களும் கொண்டாதில்லை. நம்ம ஒரு புது மலர்ச்சி உண்டாடுறது தான் ரொம்ப முக்கியம். இதை நான் எதுக்கு வச்சோன்னா, இப்போ நம்ம எடுத்தீங்களா தமிழ்நாட்டில் நடந்த விஷயத்தை பாருங்களேன். we have to look into how we can bring some real changes. ஸோ அதனால் ஒரு சூழ்நிலை வரலாம், நல்ல வேட்பாளர் இருக்கலாம், ஆனால் அவர் இருக்கிற கட்சி செயலனா இஸ் டூ பேட். நம்ம வந்து நம்ம தேர்ந்தெடுக்கிற கட்சியின் வேட்பாளர் நல்லா இருந்தால் கட்சியை தேர்ந்தெடுங்க, அப்புறம் அதோட வேட்பாளர்களை நீங்கள் வந்து இவாலுவேட் பண்ணுங்கள். இஃப் தேர் இஸ் நோ சாய்ஸ் தென் யூ கேன் லீவ். இப்போ என்னை பொறுத்தவரைக்கும் வருகின்ற கட்சிங்க எல்லாமே நிச்சயமாக நல்ல தகுதி உள்ள வேட்பாளர்களாக உருவாக்க போகிறாங்க. ஸோ அதை நீங்கள் யோசிப்பார். ஓகே சார், அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வாக்காளர்கள் இருக்காங்கல்ல, அவங்க அந்த ஓட்டோடைய வேல்யூ வந்து புரிஞ்சிருக்காங்க அவங்களுக்கு வந்துட்டு. ஏன்னா நம்ம பார்த்தாக்கா ஆவரேஜ் ஓட்டிங் பெர்சன்டேஜ் பார்த்தாக்கா எப்போதுமே மலேசியாவில் வந்துட்டு பிலோ 70 தான், அபவ் 70 ரொம்ப குறைவு. ஸோ அதனால இந்த கேள்வி கேட்குறேன். ஐ திங்க் இந்த வருகின்ற தேர்தலில் வந்து நிச்சயமாக வந்து அவங்களுடைய அவேர்னஸ் இஸ் மோர். இதுக்கு முன்பு ஆக்சுவலி இந்த நாட்டில் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு 60 ஆண்டுக்கு வந்து ஒரே கட்சி தான் ஆண்டு வந்துருச்சு. இடையில தான் சில மாற்றங்கள் வந்துச்சு. இந்த மாற்றங்கள் நடந்து இப்போ தான் அந்த புதுசாக சிந்தனைகள் உருவாகுது, பிகாஸ் ஆஃப் த சேஞ்ச். ஸோ என்னோட கணிப்புப்படி ஐ திங்க் த voters turnout will be higher the next election. வரணும், வெளியே வந்து ஓட் போட்டு ஆகணும், ஆனால் தேர்ந்தெடுத்து சிந்திச்சு செயல்பட்டு ஓட் போடணும், அதான் முக்கியம். ஆமாம். ஸோ நம்ம வந்து பொறுப்பான தலைவர் பேசுகிறோம், பொறுப்பான எம்பி அடூன் பற்றி பேசுகிறோம். சரி, ஒரு பொறுப்பான வாக்காளர் எப்படி இருக்கணும் சார்? பொறுப்பான வாக்காளர் கரெக்டாக அவர் வந்து அந்த கேண்டிடேட் உள்ளபடியே இது பண்ணியிருக்கணும், உள்ளபடியே புரிஞ்சிருக்கணும், அவர் நல்ல முடிவில் போகணும். அந்த முடிவை வந்து நிச்சயமாக அவர் முடிஞ்சால் அவர் குடும்பத்தில் சொல்லி செஞ்சாகணும். அந்த பொறுப்பு அவர்கிட்ட இருக்கணும். he must go down to vote. நான் போய் அங்கே ஐ வில் ஸ்பாயில் மை ஓட் அதெல்லாம் சொல்ல. ஒரு நல்ல கேண்டிடேட் தேர்ந்தெடுத்து அவருக்கு முறையாக போய் ஓட் போடுறது தான் அவருடைய பொறுப்பு. பிகாஸ் அவரோட ஓட் கேன் டிசைட் a lot of things. நிச்சயமா. ஸோ பார்த்துட்டு இருக்க அன்பர்கள், நம்ம வந்துட்டு எப்போவுமே வந்து வேற ஆளை கை காட்டிகிட்டு இருக்கோம், அவங்க சரியில்லை இவங்க சரியில்லைன்ட்டு. இப்போ நம்ம முக்கியமாக கேட்க கேள்வி வந்து என்னென்னா, நாம் சரியாக இருக்கிறோமா, ஒரு வாக்காளராக நம்ம சரியாக இருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம கேட்டுக்கொள்ள வேண்டும் அடுத்த எலெக்ஷனுக்குள்ளார. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா சார், இந்த தடவை வந்துட்டு நம்ம டாட்டா என்ன சொல்லுதுன்னாக்கா, ஏறக்குறைய 100,000 நியூ இந்தியன் ஓட்டர்ஸ், 18 பிகாஸ் ஆஃப் தேட் வந்திருக்காங்க. ஸோ இந்த 100,000 இளைஞர்கள், புது வாக்காளர்கள் வந்துட்டு நிச்சயமாக மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். அவங்களுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? இந்த இளைஞருக்கு தயவு செய்து இந்த வாட்டி
என்னோட வேண்டுகோள்னா மாற்றத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஆமாம், இப்போ போன பொது தேர்தல் பார்த்தீங்கன்னாக்கா அந்த க்ரீன் வேவ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த க்ரீன் வேவ் யாருனால வந்தது அப்படின்னாக்கா இளைஞர்கள், அந்த 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க, அந்த புதுசாக 18 வயசுக்கு மேலே ஆனவங்க, புது வாக்காளர்கள். ஸோ அதே மாதிரியான ஒரு வேவ் உருவாக்க முடியுமா இந்த வரக்கூடிய எலெக்ஷனில்? கண்டிப்பாக முடியும். இளைஞர்கள் நினைச்சா முடியும். காரணம் உங்களுக்கு, அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டில் நடக்கின்ற பல விதமான சூழ்நிலையில் நீங்கள்லாம் பார்த்துருக்கீங்க, தெரிஞ்சிருக்கீங்க. அதனால் இளைஞர்கள் கண்டிப்பாக உங்களுக்குன்னு இந்த சமுதாயத்தை மாற்றங்கள் வேணும்னா நீங்கள் நிச்சயமாக நீங்கள் தான் அந்த மாற்றத்தை உருவாக்க முடியும். காரணம் அடுத்த 5 ஆண்டு, அடுத்த 10 ஆண்டு நீங்கள் தான் அந்த சூழ்நிலையில் வாழ போகிறீங்க. அந்த சூழ்நிலை, அந்த அரசியல் சூழ்நிலை நீங்கள் தான் உங்களோட வளர்ச்சியை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அப்போ உங்கள் வளர்ச்சி, ஒற்றுமை, இதை நேர்மை, இந்த மாதிரி விஷயங்களுக்கு அடிப்படையாக வச்சு அந்தபடி இந்த வாட்டி எலெக்ஷனுக்கு வந்து நல்ல ஆதரவு கொடுத்து நிச்சயமாக அது வந்து ஒரு மாறுகின்ற ஒரு அரசியலாக இருக்கணும். நிச்சயமா. ஸோ நம்மளால தான் எதிர்பார்க்கிறோம். ஸோ பார்த்துட்டு இருக்க அன்பர்கள், உங்கள் வீட்டில் 18 வயசு மேலே இருந்தாங்களா யாராச்சும், அவங்கள போய் உடனடியாக SPRM வெப்சைட்டில் போய் செக் பண்ண சொல்லுங்கள். அவங்களுடைய ஓட்டிங் சென்டர் எங்கே அப்படின்ட்டுன்னு மாற்ற வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா போய் மாற்றுங்க. ஏன்னா அது வந்து பை டிஃபால்ட் அவங்க ஐசியில் என்ன டீட்டெயில் கொடுத்துருக்காங்களோ அதன்படி தான் அவங்களோட ஓட்டிங் பிளேசஸ் இருக்கும். ஸோ அந்த வகையில் ஐசியில் சம்டைம் நம்மளுடைய பழைய வீட்டு அட்ரஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் இருந்துச்சுன்னா கவனமாக போய் மாற்றி நீங்கள் எந்த தொகுதியில் இருக்கிறீங்களோ அங்கே வாக்கு போடுறதுக்கான ஏற்பாடுகளை செய்யணும். சரிங்களா? சரி சார். அடுத்து வந்துட்டு ஒருத்தவங்களுடைய ஓட் அப்படிங்கிறது வந்துட்டு நாட் merely that day, அன்னைக்கு மட்டும் கிடையாது. அதோட பலன் வந்துட்டு அடுத்த 5 வருஷத்துக்கு இருக்க போகுது. அடுத்து வந்துட்டு அவங்களுடைய அடுத்த ஜெனரேஷனை அது வந்துட்டு இஃபெக்ட் பண்ண போகுது இல்லையா? ஸோ இப்போ இருக்கிற ஜெனரலாக இந்த யங்ஸ்டர்ஸ் பற்றி பேசிட்டோம் விட்டுரும். ஜெனரலாக இருக்க மற்ற வாக்காளர்கள் அவங்க வந்து ஒரு 40% இருக்காங்க, 40 to 45% இருக்காங்க. ஸோ அவங்க வந்துட்டு do you think they also looking forward for reformation, or அவங்க வந்துட்டு ஒரு இத்தனை வருஷம் போட்டோம் இப்பயும் போடுவோம் இவங்களுக்கு அந்த அந்த மனநிலையில் இருக்கிறாங்க? எப்படி இருக்காங்க நீங்கள் நினைக்கிறீங்க? இத்தனை வருஷம் போட்டுட்டோம் மீண்டும் அதுக்கே போட்டோன்னு சிந்தனை தயவு செய்து தவிர்க்க வேண்டும். அந்த சிந்தனை இருக்கக்கூடாது. தயவு செய்து அது ஒரு 70 ஆண்டுகள் 60 ஆண்டுக்கு காலுக்கு மேலே அந்த சிந்தனை இருந்து நம்ம இது வரைக்கும் எதையும் சாதிச்சதில்லை. இந்த வாட்டி இந்த 40% சொன்னீங்களே, இவங்க ரொம்ப முக்கியம். இவங்க வந்து மாற்றத்துக்கு அவங்க ஆதரிச்சாங்கன்னா அவங்களோட பிள்ளைகள், அவங்களோட வருங்கால சமுதாயம், வருங்கால சங்கதிகள் தான் நல்லா இருக்க போகிறாங்க. ஸோ த நெக்ஸ்ட் 5-10 இயர்ஸ், ஒரு 60, எனக்கு 65 வயசாச்சு, எனக்கு வந்து அடுத்த 5 வருஷம் எனக்கு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் ஒரு 18 வயசு மாணவர் ஸ்டார்டிங் டு ஓட், அவனுக்கு இன்னும் பல ஆண்டுகள் இருக்குது. ஸோ as elders who have been voting blindly all the while, கண்ணை மூடிட்டு இந்த கட்சிக்கு தான் போகணும்னு சொன்னேன். ஒரு மாற்றத்தை உருவாக்கத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த இளைஞர்களுக்காக நீங்கள் வந்து மாறி, அண்ட் ஆஃப்டர் தட் இளைஞர்களுக்கு அவங்களுக்கு தெரியும் முறையான திறமை உள்ள தலைவர்கள் இருந்தாங்கன்னா அவங்கள செயல்படுத்துறதுக்கு இந்த காலத்து இளைஞர்களுக்கு அந்த தகுதி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. அடுத்து ஒரு கட்சி வந்துட்டு பாப்புலராக இருக்குது, எல்லாரும் பேசுகிறாங்க, ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பார்த்து ஓட்டு போடுறது சரியா? என்னை பொறுத்தவங்க சரியில்லை. ஓகே, நான் ஓப்பனாக சொல்கிறேன். ட்ரெண்டிங்காக இருக்கலாம், பிரச்சனை இல்லை. அந்த கட்சியோட பல ஆண்டுகள் ஆட்சி இருந்தாங்க, அவங்க செய்யறதுக்கு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை நீங்கள் பார்த்துக்கலாம். நான் மேனிஃபெஸ்டோவில் சொன்னதை செயல்படுத்தினாங்க, பல விஷயம் உங்களுக்கு தெரியும். பெர்ஃபார்மன்ஸ் வாஸ் டு கேன் பி இவாலுவேட். அது உங்களால் ரொம்ப சுலபமாக இவாலுவேட் பண்ணலாம். உங்களுக்கு தெரியும் பல காரியங்களை ரிஃபார்மாஸ் செய்யணும்னு சொன்னாங்க, இன்றைக்கி வரைக்கும் அதை செஞ்சு முடிக்கல. ஸோ அந்த ஆஸ்பெக்டில் நீங்கள் பார்த்தா நீங்கள் வந்து அந்த மாதிரி சிந்தனையில் கட்சிக்கு நீங்கள் போடுறது அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். என்னோட உட்காந்து யூ ஹேவ் டு லுக் ஃபார் அ சேஞ்ச், பிகாஸ் இட்ஸ் கோயிங் பை 100 years soon. 30 வருஷம், இன்னும் 30 வருஷ காலத்தில் நம்ம 100 வருஷம் ஆயிரும். அது வரைக்கும் நம்ம மாற்றங்களை நம்ம கொண்டாடாட்டியும் நம்ம வந்து நாடு அளவில் வந்து வி மே ஈவன் லூஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னலி.
ஓகே. பல நாடு உலகத்தில் பல நாட்டில் பல விதமான மாற்றங்கள் உருவாகிறது. ஆமாம், நான் பார்த்தோம்னாக்கா சார், மலேசியாவோட ஒரு ஒரு முக்கியமான ஒரு அம்சமே வந்து என்னன்னாக்கா மல்டிரேஷியல் அப்படிங்கிறது தான் சார். லைக் ஐ ரிமெம்பர் 20 years agoலாம் வந்துட்டு எவ்ரி ஒன் கோட்டிங் மலேசியா இஸ் ஹார்மனியஸ் மல்டிரேஷியல் கண்ட்ரி. ஆனால் அந்த சூழல் இப்போ மாறிட்டு இருக்குது இல்லையா? ஸோ இதற்கு வந்து நிச்சயமாக கட்சிகள் காரணம் இருக்கு. அடுத்து வந்து ஆட்சியில் இருக்கிற கொண்டு வரக்கூடிய பாலிசிஸ், புது பாலிசிஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணணும், தவிர்க்கணும். பெட்டர் மலேசியா வேணும் அப்படின்னு நினைச்சாக்க கண்டிப்பாக இந்த ஓட் போடுறவங்க கிட்ட தான் அதுக்கான ஒரு சக்தி இருக்கு. ஸோ அதை ஹவு வி கேன் மேக் த பீப்புள் டு ரியலைஸ் தட், அதை எப்படி புரிய வைக்கிறது? புரிய வைக்கிறது வந்து ரொம்ப சின்னங்க. பார்த்துட்டீங்க, பழைய தலைவருக்கு செய்த செய்முறையை பார்த்தாச்சு, அவங்களுக்கும் அவங்க கொடுத்த கடமைக்கு அவங்களுக்கு கொடுத்த வாய்ப்பும் நம்ம பார்த்தாச்சு. இனி இளைஞருக்கு வாய்ப்பு கொடுப்போம். நீங்கள் உலக ரீதியில் பார்த்தா பல நாடுகள் இன்னைக்கு வந்து வெரி 30, 35, 40 வயசு உள்ள பிரைம் மினிஸ்டராக இருக்காங்க. திஸ் இஸ் ஹேப்பனிங். ஸோ ஏன்னா அவங்க சிந்தனை வேற, இப்போ இளைஞர் சிந்தனை வேற. அண்ட் இளைஞர் இன்டர்நேஷ்னல் திங்க் பண்ணும். இந்த மாதிரி ஆகவே நான் நினைக்கிறேன் இந்த மாற்றங்களை உருவாக்க வேண்டும். அண்ட் தலைமுறைகள் வந்து இந்த நாடோடைய தலைமைத்துவத்தை எடுக்கணும் என்னோட இது. அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கும் நிறைய வாய்ப்பு கொடுக்கணும், ரொம்ப முக்கியம். பிகாஸ் விமன் லீடர்ஷிப் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஒரு நாட்டில் ஒரு வீட்டில் கூட ஒரு நல்ல பெண்மணியோட தலைமைத்துவம் மாறுனுச்சுன்னா அந்த குடும்பமே மாறிடும். ஆமாம். ஸோ ஐ பர்சனலி ஹேவ் வெரி ஹை ரிகார்ட்ஸ் ஃபார் விமன் லீடர்ஷிப். அபவுட் ஆக்சுவலி அதை பற்றி கேட்கலான்னு இருந்தேன் நான் வந்து. என்ன அப்படின்னாக்கா, இந்த இப்போ ஜோஹர் ஸ்டேட் எலெக்ஷனாக இருக்கட்டும், அடுத்த நெகிரிசிமில் ஸ்டேட் எலெக்ஷன் இருக்கும், அதில் நிறைய கேண்டிடேட்ஸ்லாம் வச்சுருக்கிறாங்க. ஸோ பெண்கள் பார்த்தோன்னாக்க நம்ம மலேசியாவில் வந்துட்டு ஒரு பாலிசி என்னென்னா ஒரு 33% பெண்கள் இருக்கணும் அப்படின்னு பார்க்குற மாதிரி இருக்குது. பை ரைட் 50% வரணும், ஏன்னாக்கா மக்கள் தொகை அப்படி தான் இருக்கு இல்லையா? ஆனால் அந்த 30% ரீச் பண்ணாமல் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுது. அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா இந்தியர்கள் மத்தியில் பார்த்தோன்னாக்கா அதுவும் ரொம்ப குறைவாக இருக்குது பெண்களுடைய ஈடுபாடு. ஸோ இது வந்துட்டு ஏன் இந்த மாதிரி சூழல் ஏற்படுச்சுன்னு நினைக்கிறீங்க? கம்பேரிட்டிவ்லி மற்ற இனத்தோட பார்க்கும் பொழுது இந்திய பெண்கள் வந்து குறிப்பாக அரசியலுக்கு வர்றது ரொம்பவே குறைவாக இருக்குது. அது வந்து நினைக்கிறேன் நம்முடைய சமுதாயத்தில் பெண்களை வந்து அரசியல் முன்னுக்கு வர்றது ரொம்ப குறைவு. அது ஒன்று. என்கரேஜ்மெண்ட்ஸ் இல்லை, ரொம்ப பேர் நம்ம அதுக்கு வேண்டிய ஊக்கம் அளிக்கல ஒன்று. ஆனால் இப்போ சில பேர் வந்திருக்காங்க. இதை வந்து அதிகரிக்கணும் நிச்சயமாக. நீங்கள் சொன்ன மாதிரி 50% இருந்தால் கண்டிப்பாக பெண்களோட லீடர்ஷிப் இருந்துச்சுன்னா அவங்களோட செயல் திட்டங்கள் அவங்க அதாவது பெண்கள் ஒரு விஷயத்தில் இறங்கினாலும் முழுமையாக இறங்கி செய்வாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. நம்ம பேசுவோம் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கோம் வந்து. ஆனால் பார்த்தீங்கன்னா குறிப்பாக சில முக்கியமான அரசியல் கட்சிகள் பார்த்தாக்க அவங்க வந்து பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. அடுத்தது அவங்க வந்துட்டு உமன் லீடர்ஸ் இருக்கிறாங்க, அதாவது உமன் விங் அப்படின்னு இருக்கும், மகளிர் பகுதி அப்படின்ட்டுன்னு. அவங்க எல்லாத்தையும் வந்துட்டு அவங்களோட ஏஜிஎம்க்கு வந்துட்டு ஆஷரிங் பண்ணுறதுக்கு அல்லது ஏதாச்சும் ஃபங்க்ஷன் நினச்சி அங்கேயும் ஆஷரிங் பண்ணுறதுக்கு அதுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. பெண்களை வந்துட்டு பாலிசி மேக்கிங்க்கு யூஸ் பண்ணுறது இல்லை, அல்லது ஏதாவது ப்ராப்ளம் சால்விங்க்கு யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ இந்த சூழ்நிலையில் வந்துட்டு நாம் எப்படி ஃபேஸ் பண்ணுறது இதை வந்துட்டு? இது என்னை பொறுத்த வரைக்கும் அந்த தலைமைத்துவம் வந்து பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், அந்த சிந்தனை வேணும். நம்பர் 1. நம்பர் 2, பெண்களே அதுக்கு வேண்டிய நான் ஆஷரிங் மட்டும் செய்ய மாட்டேன், எனக்கும் தலைமைத்துவம் இருக்குது. அண்ட் இப்போ இருக்க காலத்தில் கம்பேர் முன்னக்கால உள்ள காலத்தில் படிப்பு குறைவு. இப்போ எல்லாமே இன்னைக்கு மேனேஜர் லெவல் பல வகையில் வந்து பெண்கள் வந்து பிஸ்னஸ்லேயே பெண்கள் நிறையா வந்துட்டாங்க. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் பழைய தலைவர்கள் வந்து இதை சிந்திச்சு வாய்ப்பு கொடுக்கணும். நீங்கள் 1-2 பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அவங்க செயல் திட்டங்களை மற்ற பெண்களுக்கும் அந்த மோட்டிவேஷன் வரும். ஸோ வி கேன் இன்க்ரீஸ் த நம்பர். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்கள் பாருங்கள், இப்போ வாய்ப்பு கொடுக்கணும்னு பேசுங்க சொல்கிறீங்க. இப்போ இன்னொரு பக்கம் வந்துட்டு ஒரு குரல் கேட்குது. எப்படி அப்படின்னாக்கா, பெண்கள் வந்து இப்போ எல்லா துறையிலும் முன்னேறி வந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஆண்கள் நாம் வந்து எதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்? அவங்களுக்கான வாய்ப்பை, அவங்களுக்கான ஸ்பேஸை பெண்களே தான் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தும் இருக்குது. அதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த கருத்து உண்மைதான். பெண்களும் இப்போ எனக்கும் திறமை இருக்குன்னு அவங்களும் முன்னுக்கு வரணும். சில விதில் போட்டி போட தைரியமாக இருக்கணும்.
சில விஷயங்களை தைரியமாக பேச வேண்டும். இதெல்லாம் அவங்களுக்கு அதெல்லாம் இருந்துச்சுன்னா அதுவும் பிரச்சனை. லைக் யூ சே இஸ் இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து நம்ம சமுதாய சிந்தனையில் இருந்தோமா, சமுதாயம் நல்லா இருக்குன்னு என்ற ஒரு எண்ணத்தில் இருந்தோமா, அந்த பெண் கிட்ட வந்து அந்த திறமை இருந்தால் அது கொடுக்கலன்னு தப்பு இல்லையா? நிச்சயம் அந்த சிந்தனை இருக்கணும். ஸோ இல்லை இது ஆண்கள் தான் செய்யணும், அவனுக்கு திறமை இல்லாட்டியும் கூட ஆனால் அந்த வேலையை ஆண்கள் தான் செய்ய முடியும்னு சொல்லி நீங்கள் ஆண்களுக்கு கொடுக்க அந்த மாதிரி சிந்தனை இருக்கக்கூடாது. அந்த வேலையை வந்து ஒரு பெண் செய்ய முடியும், செய்யறதுக்கு தகுதி இருக்குன்னு அதுக்கு வேண்டிய ஒரு நபர் இருந்தாங்கன்னா அவங்க அந்த வாய்ப்பு கொடுக்கலாம். என்னை பொறுத்து இஃப் யூ கம்பேர் யூ மஸ்ட் கிவ் வாய்ப்பு. அவர் வாய்ப்பு கொடுத்தா இந்த மாதிரி ஒரு 4-5 பெண்கள் வாய்ப்பு கொடுங்களேன். இந்த பெண்களை பார்த்து மற்ற பெண்களுக்கு வந்து அவங்களால செய்ய முடியும், என்னால் செய்ய முடியும். ஏன்னா அந்த மாதிரி சிந்தனை வந்து நம்முடைய பெண்களுக்கு ரொம்ப இருக்கு. ஆனால் அடக்கி வச்சிருக்காங்க. இந்த வாய்ப்பு கொடுத்தீங்க, யூ வில் see a lot of our girls coming up. ஆமாம், இப்போ பார்த்தோன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலை எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 இந்திய பெண்கள் அடுவனாக இருக்காங்க. எஸ், சிறப்பாக செயல்படுறாங்க. அவங்க இடத்துல சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இன்னும் அதிகமானவர்கள் வர வேண்டும். இன்னொரு விஷயம், ஒரு கவலையான விஷயம் என்னன்னாக்கா, இது வரைக்கும் இந்திய பெண்கள் வந்து அமைச்சராகவோ அல்லது துணை அமைச்சராகவோ ஆனதில்லை மலேசியாவில். ஸோ நம்ம ரொம்ப எதிர்பார்க்குறோம் இதை. பெண்கள் வந்துட்டு ஒரு துணை அமைச்சராகவோ அல்லது அமைச்சராகவோ வர வேண்டும் எதிர்பார்க்கிறோம். நிச்சயமா நீங்களும் அதான். எஸ், நிச்சயமா. ஐ வில் பி வெரி ஹாப்பி டு see a minister who's a lady minister or at least minimum a deputy minister at least for the start. ஆல்ரைட், வெரி குட். ஓகே சார். ஸோ நிறைய விஷயங்கள் பேசிட்டோம். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு கன்க்ளூஷனாக இந்த பொலிட்டிக்கல் அவேர்னஸ் அல்லது இந்த அரசியல் அறிவு அல்லது அறிவுசார் அரசியல் அப்படி சொல்லுவோம். லைக் இந்த அரசியல் அப்படிங்கிறது வந்துட்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி மட்டும் கிடையாது. அரசியல் அப்படிங்கிறது வந்துட்டு பாலிசி மேக்கிங், எக்ஸிக்யூஷன், இந்த மாதிரி எல்லாமே இன்வால்வ் பண்ணுற ஒரு விஷயம். ஸோ நம்ம அரசியல் பேசுகிறது வந்துட்டு நாட் ஒன்லி அபவுட் எலெக்ஷன், நாட் ஒன்லி அபவுட் பார்ட்டி, பட் இட் இஸ் பியாண்ட் தட், இல்லையா? ஸோ உங்களை கன்க்ளூஷன் என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? கன்க்ளூஷன் வந்து கார் மெசேஜ் இஸ் ரெஸ்பான்சிபிளாக ஓட் பண்ணணும், ரெஸ்பான்சிபிள் சிட்டிசனாக ஓட் பண்ணணும். நம்ம கேண்டிடேட் வந்து இவாலுவேட் பண்ணணும். அவருடைய கேண்டிடேட் மட்டும் அந்த பார்ட்டியும் இவாலுவேட் பண்ணி அவங்களுக்கு அந்த அளவுக்கு செயல்படுத்தி இருக்கா, தகுதி இருக்கா, வேல்யூஸ் இருக்கா. இப்போ நம்மளோட இந்த வேல்யூஸ் தான் முக்கியம். அரசியல்வாதிகிட்ட வேல்யூஸ் இருக்கா அல்லது பாலிசிஸ் அண்ட் இவ்வளோ நாள் செஞ்ச வேலையில் அவங்க டெலிவரி ரெக்கார்ட் பார்க்கணும். எந்த அளவுக்கு சொன்ன செயல்களை செஞ்சு முடிச்சாங்க, இதெல்லாம் நீங்கள் வச்சு நீங்கள் எவாலுவேட் பண்ணணும். இதெல்லாம் எவாலுவேட் பண்ண தான் நீங்கள் வந்து ஒரு கேண்டிடேட் ஓட் பண்ணணும். அதனால் என்னோட இந்த விழிப்புணர்ச்சி நமக்கு இருக்கணும். அதாவது சும்மா இந்த கட்சி தான் அந்த காலத்தில் எங்கள் அப்பா போட்டார், எங்கள் தாத்தா போட்டார்னு சொல்லிட்டு நம்ம வந்து போட வந்து அவசியம் இல்லை. அந்த அவேர்னஸ் உருவாக்கணும். அந்த பாப்புலர் சென்டிமெண்டலாக ஓட் போடக்கூடாது. செயல்படுவாங்க. அவர் வேறு மாதிரி ஆளாக இருந்தாலும் கூட, அவர் மலாய்க்காராக இருந்தால் யாராக இருந்தாலும் கூட, அவர் உள்ளபடி செயல் செஞ்சாரா அவருக்கு நம்ம ஆதரிக்கல, தப்பே இல்லைன்னு என்னோட இது. ஸோ வி மஸ்ட் சி இட் இஸ் நாட் அ பொலிட்டிக்கல் பிராண்டிங். அதாவது இந்த கட்சிக்கு தான் போகணும், கட்சி இல்லை, அந்த செயல்பட வேண்டிய நபர் தான் ரொம்ப முக்கியம். ஸோ டோன்ட் ஃபாலோ ட்ரெண்டிங் ஆர் பாப்புலர். ஓகே, ஆனால் இன்டெகிரிட்டி, அவங்களோட ட்ராக் ரெக்கார்ட், அவங்களுடைய கொள்கை, அப்புறம் அவங்க இது வரைக்கும் என்னென்ன செஞ்சுருக்கிறாங்க, சொன்ன மாதிரி செஞ்சாங்களா, நடந்திருக்காங்களா, கரப்ஷன் ஃப்ரீயாக இருக்காங்களா, ஈக்குவலாக இருக்கிறாங்களா, இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் நம்ம வந்து பார்க்க வேண்டும். ஸோ பார்த்துட்டு இருக்க அன்பர்களே, உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இது வந்து ஒரு சிறப்பான ஒரு மெசேஜ் கொடுக்கும்னு நினைக்கிறேன், நம்புகிறோம். ஸோ அந்த வகையில் இன்று நம்மோடு இணைந்து நிறைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட திரு ரவீந்திரன் அர்ஜுன் அவர்களுக்கு நன்றி. நன்றி. தேங்க்யூ, நன்றி.